9வது அத்தியாயத்துல பிரஹ்லாதன் நரசிம்ம பகவானை எப்படி சோஸ்திரம் பண்ணினான் அப்படின்னு பார்த்தோம். இந்த 10வது அத்தியாயத்துல பகவான் பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம் பண்ணி அந்தர்தானம் அடைகிறதையும் ருத்ரன் திரிபுர சம்ஹாரம் பண்ணின விருத்தாந்தத்தையும் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நாரதர் சொல்றார், சிறுவனான பிரஹ்லாதன் பகவான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த வரங்கள் எல்லாம் பக்தி யோகத்துக்கு விக்னமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு அந்தராத்மாவாக இருந்து என்னோட அபிப்பிராயத்தை நன்னா தெரிஞ்சுட்டும் கூட என்ன இப்படி ஏமாத்த நினைக்கிறாரே அப்படின்னு தனக்குத்தானே சிரிச்சுண்டு அந்த பகவானை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். பிரகலாதன் சொல்றான், நான் இயற்கையாகவே பிறந்தது முதல் காமங்கள்ல எந்த விருப்பமும் இல்லாம இருக்கேன். அப்படிப்பட்ட என்ன அந்த வரங்களை கொடுக்கறேன்னு சொல்லி அதுல ஆசைய மூட்டி வஞ்சிக்காத. நான் அதுல மனப்பற்று பண்ணினா அனர்த்தம்தான் வரும்னு பயந்து அது வேண்டாம்னு சம்சார பந்தத்திலேருந்து விடுபட நினைச்சு ஒன்ன சரணமடைந்து எந்த பிரயோஜனங்களையும் விரும்பாத பக்த லட்சணம் எங்கிட்ட இருக்கான்னு என் வாயால பரீட்சிக்க விரும்ப நினைச்சு சம்சார விருட்சத்திற்கு விதை போன்ற ஹிருதயத்தின் முடிச்சு போல அறுக்க முடியாம தொடர்ந்து இருக்கிற காமங்கள்ல என்னை தூண்டிவிட பாக்கறையா? இல்லாட்டா காருண்ய மூர்த்தியும் சமஸ்த லோகங்களுக்கும் இதம் உபதேசிக்கும் நீ என்னை அனர்த்தங்களுக்கு இடமான காமத்துல தூண்டி விடுறது நன்னா இருக்கா? சம்சாரமான இருள் மூடின பெரிய நரகத்துல கண்கட்டு போய் ஆத்ம பரமாத்மாக்களின் உண்மையை அறியாமல் தவிக்கும் ஜீவாத்மாக்கு நீ மட்டும் தானே அந்த நரகத்திலேந்து கரையேற்ற வழிய சொல்லக்கூடியவன். நீ அந்த நரகத்துல மறுபடியும் அழுத்தக்கூடிய காமங்கள்ல என்ன தூண்டி விடுறது எப்படி பொருத்தமாயிருக்கும்? பரம புருஷார்த்த ஸ்வரூபனான உன்னை பணிந்து உங்கிட்டேந்து எவன் காமங்களை வரமாக அடைகின்றானோ அவன் ஒரு வர்த்தகன்தான். வர்த்தகர்கள் தங்களுடைய பிரயோஜனம் நிறைவேறும் வரைக்கும் பிறரை அனுசரிச்சுண்டு இருப்பா, அதுக்கப்புறம் அவளை அனுசரிக்க மாட்டா. அந்த மாதிரி பிரயோஜனத்தை விரும்பி அது நிறைவேறும் வரையில் உன்னை பணிகின்றவனும் ஒரு வர்த்தகன்தானே. அவன் எப்படி பக்தனாக முடியும்? சுவாமியினிடத்தில் பிரயோஜனத்திற்காக அனுசரிக்கிறவன் சேவகனாக மாட்டானே. அதுபோல சேவகனிடம் இருந்து தன் பிரயோஜனத்தை விரும்பி அவன் விருப்பங்களை கொடுக்கின்றவனும் சாமியாக மாட்டான். எவர்கள் வேறு எந்த பிரயோஜனங்களையும் எதிர்பார்க்காமல் ஒருவருக்கொருவர் குணங்களை கண்டு பிரீதி செய்கின்றார்களோ அவர்களே சுவாமியும் பக்தனும் ஆவார்கள். சரி, மத்தவா எப்படியோ போகட்டும், நான் வேறு பிரயோஜனங்களை விரும்பாத உன் பக்தன். நீயும் ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பாராத சுவாமி. நீ சுவாமியாக இருப்பதும் நான் உனக்கு பக்தனாக இருக்கும் இந்த ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம் நமக்கு ஆதி முதல் இயற்கையாக ஏற்பட்டிருக்கு. உலகத்துல மன்னவன் தன் காரியங்களுக்காக வேலைக்காரர்களிடத்திலே பிரீதி செய்கிறான். அவனும் தன் பிரயோஜனத்திற்காக மன்னவனை பணிந்து வருகிறான். நம் இருவருக்கும் உள்ள சம்பந்தத்தில் அது மாதிரி பிரயோஜனம் ஏதுமே கிடையாதே. இதெல்லாம் சர்வஞனான உனக்கு தெரியாதா என்ன? ஜெகதீசா, நீ எனக்கு இஷ்டமான வரங்களை கொடுக்க நினைச்சா என் மனசுல எந்தவித ஆசைகளும் உண்டாகாமல் இருக்கக்கூடிய வரத்தையே நான் உங்ககிட்ட கேட்கிறேன். காமங்களை விரும்புகிறவன் அதற்காக பல வகை புண்ணிய பாப கர்மங்களை பண்ணி மேலும் மேலும் பல ஜென்மங்களை எடுத்து கடைசியில ஸ்தாவர ஜென்மத்தை அடைந்து இந்திரியங்கள், மனம், பிராணன்கள், ஜீவன், தர்மம், தைரியம், ஆத்ம பரமாத்ம ஞானம், பாபங்களில் வெட்கம், ஐஸ்வர்யம், தேஜசு, நினைவு, சத்தியம் இவை முதலிய எல்லாம் அழியப்பட்டு வருந்துகிறான். புண்டரீகாட்சா, மனுஷன் எப்போ தன் மனதில் உள்ள விருப்பங்களை எல்லாம் விட்டு விடுகிறானோ அப்போ ஷாட்குண்ய பூர்ணனாகிய உன்னுடைய சாயுஜ்யத்தை அடைந்து விடுகிறான். நீ ஷாட்குண்ய பூர்ணன், பரம புருஷன், அனைவருக்கும் அந்தராத்மா, பக்தர்களை அனுகிரகிக்கும் திறமையுடையவன். உன்னை பற்றினவருடைய வருத்தங்களை போக்குவதே உனக்கு இயற்கை.
அற்புதமான நரசிம்ம ரூபத்தோடு எனக்கு காட்சி கொடுத்தே. இதனால உன் இயற்கை நன்றாக தெரிகிறது. நீ சொரூபத்தினாலும் குணங்களாலும் அளவிட முடியாதவன். 3 லோகத்திலும் உள்ளே புகுந்து தரித்துக் கொண்டிருக்கிறாய். பிரணவத்தின் பொருள் நீயே அல்லவா. உனக்கு என்னுடைய நமஸ்காரம். எனக்கு வைராக்கியத்தை தவிர வேறு வரங்கள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் சொல்றான். ஸ்ரீ பகவான் சொல்றார், ஒன்ன மாதிரி எங்கிட்டக்க மிகுந்த பக்தி உடையவா எங்கிட்டேந்து ஒரு காலும் இகலோக போகங்களையோ பரலோக போகங்களையோ விரும்ப மாட்டா. இருந்தாலும் இந்த மன்வந்திரம் வரையில் இந்த உலகத்திலேயே தைத்தியேஸ்வரர்களுக்கு பிரபுவாக போகங்களை நீ அனுபவிப்பாய். எனக்கு அன்பனாகிய நீ இனியவைகளான என் கதைகளை அனுபவித்துக் கொண்டு வந்தா உனக்கு மேலும் மேலும் சம்சார பந்தம் ஏற்படவே ஏற்படாது. சமஸ்த பிராணிகளிடத்திலும் அந்தராத்மாவாக இருப்பவனும் யஜ்ஞங்களுக்கு பிரபுவும் சர்வேஸ்வரனுமான என்னை பக்தி யோகத்தினால் ஆராதித்துக் கொண்டே என்னை அடைவதற்கு தடையான புண்ணிய பாப கர்மங்களை அனுபவித்து கழித்துவிடு. மோட்சத்தில் விருப்பம் உள்ளவன் கூட பிராரப்த கர்மத்தின் பலனான சுகதுக்கங்களை அவசியம் அனுபவிச்சே தீரணும். புண்ணிய கர்மத்தை அதன் பலனான சுக அனுபவத்தினால் கழிப்பது போல பாப கர்மத்தின் பலனான துக்கத்தையும் மனத்தில் விகாரம் இல்லாமல் திறமையுடன் அனுபவிச்சு கால கிரமத்துல சரீரத்தை விட்டு தேவலோகத்திலும் பாடும்படியான கீர்த்தியை பரப்பி சம்சார பந்தத்தில் இருந்து விடுபட்டு என்னை அடைவாய். நீ என்னை பற்றி பாடின இந்த சோஸ்திரத்தை யார் பாடுறாளோ அவா புண்ணிய பாப ரூபமான கர்ம பந்தத்திலேந்து விடுபடுவா அப்படின்னு அந்த நரசிம்ம சுவாமி சொல்றார். பிரகலாதன் சொல்றான், பிரம்ம ருத்ராதிகளுக்கும் மேலான ஈஸ்வரனே, வரம் கொடுப்பதில் சிறந்த நீ எனக்கு ஒரு வரம் தரணும். அது என்ன அப்படின்னா, என் தந்தை சர்வேஸ்வரனான உன்னோட பிரபாவத்தை தெரிஞ்சுக்காம இவன் என் சகோதரனை கொன்றவன் அப்படின்னு உங்குட்டக்க கெட்ட எண்ணத்தோட மனசுல பெரும் கோபத்தை வளர்த்துண்டு சர்வ லோகங்களுக்கும் ஹிதம் உபதேசிக்கிற பிரபுவான உன்னை பயிற்சான் இல்லையா? உன் பக்தனாகிய எங்கிட்ட துரோகம் பண்ணினான் இல்லையா? அந்த பாபத்திலேந்து என் தந்தையான ஹிரண்ய கசிபுவ விடுவிச்சு பரிசுத்தனாக்கணும். இதுவே நான் உன்னிடம் வேண்டும் வரம். உன்னோட கடைக்கண்ணால் பார்க்கப்பட்ட என் தந்தை அந்த பாபத்திலேந்து கட்டாயம் விடுபட்டிருப்பார் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல வத்சலா. இருந்தா கூட நான் மன இரக்கத்தால உன்னை அப்படி வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பகவான் சொல்றார், பிரகலாதா, உன் தந்தை மாத்திரம் பரிசுத்தன் ஆனான் அப்படின்னு இல்ல, முன்னேழு பின்னேழு நடுஏழு ஆக 21 பித்ருக்களோடு உன் தந்தை பரிசுத்தன் ஆனான். அது ஏன் அப்படின்னா, குலத்தை புனிதம் செய்யக்கூடிய மகா பக்தனாகிய நீ இவனோட கிரகத்துல வந்து பிறந்திருக்கையே, அதனால உன் குலமே புனிதமாயிடுத்து. ஜகத்தெல்லாம் பரபிரம்ம ஸ்வரூபம்னு எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் தன்மை உடையவரும் ஜிஜேந்திரியர்களும் நல்லொழுக்கம் அமைந்தவர்களும் பிறருக்கு உபகாரம் செய்பவர்களுமான என்னோட பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காளோ அந்த இடமெல்லாம் மிளேச்ச தேசங்களாக இருந்தாலும் கூட பரிசுத்தமாகி விடுகிறது. பிரகலாதா, உலகத்துல என் பக்தர்கள் அனைவரும் உன்னை போலவே இருக்கணும்னு உன்னை போன்ற ஒழுக்கத்தை அனுசரிச்சுண்டு வரா. அதனால என் பக்தர்கள் அனைவருக்கும் நீ திருஷ்டாந்தமா இருக்க. தைத்திய சிரேஷ்டனே, என் பக்தர்கள் உன் ஒழுக்கத்தை கண்டு நாமும் இப்படி இருக்கணும் அப்படின்னு எதையுமே ஹிம்சிக்கிறதில்ல. எல்லாவற்றையும் என்னுடைய சரீரங்களாக பாவிச்சு உரியபடி வெகுமதிக்கிறா. எங்கிட்ட பக்தியால எதையும் விரும்புறதே இல்ல. உன்னோட ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரா. அதனால எல்லா விதத்திலும் பரிசுத்தனாகிய உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீ பண்ணு. பிரகலாதா, உன்னை புதல்வனாக பெற்ற உன் தந்தை என் சரீர சம்பந்தத்தினால் புண்ணிய லோகங்களை அடைய போறான். நீ தந்தையின் ஸ்தானத்துல நீ இந்த ராஜ்யத்தை ஆண்டுண்டு வா. வேதங்களை உணர்ந்த அந்தணர்களின் கட்டளைப்படி நடந்து என்னிடத்தில் மனத்தை நிலைநிறுத்தி
என்னையே பலனாக பாவிச்சு என்னுடைய ஆராதன ரூபமான கர்மங்களை பண்ணிண்டு வா அப்படின்னு பகவான் சொல்றார். ஸ்ரீ நாரதர் சொல்றார், யுதிஷ்டிரா மன்னவனே, பகவான் இப்படி சொன்னதும் அந்த பிரகலாதனும் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் பண்ணி முடிச்சான். பிறகு பிராமண சிரேஷ்டர்களால் அபிஷேகமும் செய்யப்பட்டான். தேவதைகளால் சூழப்பட்ட அந்த பிரம்மதேவன் கோபமெல்லாம் தெளிஞ்சு அனுகிரக முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிருசிம்ஹ பகவானை பார்த்து பரிசுத்தமான வாக்குகளால் சோஸ்திரம் பண்றார். பிரம்மதேவன் சொல்றான், தேவர்களுக்கெல்லாம் தேவனே, பிராணிகளை எல்லாம் படைக்கின்றவனே, எனக்கும் உன்னவனே, உலகங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தின இந்த பாபிஷ்டனான அசுரன் உன்னால இப்ப முடிஞ்சு போயிட்டான். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த அசுரன் எங்கிட்டக்க வரத்தை வாங்கிண்டு என்னால சிருஷ்டிக்கப்பட்ட எந்த வகை பிராணிகளாலும் வதைக்க முடியாதவனாக ஆகி தன்னுடைய தபோபலத்தினால கர்வம் அடைஞ்சு சாஸ்திரிய தர்மங்களை எல்லாம் அழிச்சுண்டு வந்தான். இவனை நீ விதைச்சுட்டே, இது எங்களோட பாக்கியம். இந்த அசுரனுடைய பிள்ளையான பிரகலாதன் குழந்தையானாலும் உங்கிட்ட ரொம்ப பக்தியோட இருக்கான். இவனையும் அந்த அசுரன் பலவாறு வதைக்க பார்த்தான். அந்த அசுரன் மேல் உள்ள கோபத்தால நீ யாருக்கும் அணுக முடியாமல் இருக்கும் போது இந்த பிரகலாதன் தானே உன்கிட்டக்க வந்தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பகவானே, உன்னுடைய இந்த நிருசிம்ஹ ரூபம் மன ஊக்கத்துடன் தியானம் செய்யும் புருஷர்களை எல்லா பயத்தில் இருந்தும் பாதுகாக்கட்டும். மృత్యుவே நேரில் வதைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்கிட்டேந்து இது பாதுகாக்கும். இந்த விஷயத்தை பிரகலாதனிடம் கண்கூடாக பார்த்தோம் அப்படின்னு சொல்றார். அப்போ பகவான் சொல்றார், பிரம்மதேவரே, இனிமே அசுரர்களுக்கு இந்த மாதிரியான வரத்தை கொடுக்காதீங்கோ. கொடும் தன்மையுடைய சர்ப்பங்களுக்கு பால் வார்த்து வளர்க்கறத போல கொடும் தன்மையுடைய அசுரர்களுக்கு இப்படி வரம் கொடுக்கறது லோகத்துக்கு ரொம்ப உபத்திரவம் தரும். அதனால இனிமேல் மன ஊக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றார். நாரதர் சொல்றார், மன்னவனே, அந்த நிருசிம்ஹ பகவான் இப்படி சொல்லிட்டு பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்டு சமஸ்த பூதங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது மறைஞ்சு போயிட்டான். அப்போ பிரகலாதன் பிரம்மதேவனையும் ருத்ரனையும் மரீச்சி முதலிய பிரஜாபதிகளையும் பூஜிக்கிறான். பிரம்மதேவன் பிரகலாதனை தைத்தியர்களுக்கும் தானவர்களுக்கும் ராஜனாக பண்றான். யுதிஷ்டிரா மன்னவனே, பிறகு பிரம்மதேவன் முதலிய தேவர்கள் அவாவா இடத்துக்கு போய் சேர்ந்தா. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் துவாரபாலகர்களாக இருந்தவர்கள் இப்படி சனகாதி அந்தலர்களினுடைய சாபத்தினால திதிக்கு பிள்ளைகளாக பிறந்து பகவானை துவேஷிச்சதால அவளுடைய ஹிருதயத்துல பகவான் மாறாமல் இருந்துண்டு கடைசியில நிருசிம்ஹ ரூபையாக வந்து வதைச்சான். மறுபடியும் அவர்கள் கும்பகர்ணன், ராவணன் என்று 2 ராட்சசாலா பிறவி எடுத்து தசரத சக்கரவர்த்தியின் குமாரனான ஸ்ரீராமனால் முடிஞ்சு போறா. அவர்கள் ஸ்ரீராமனுடைய பானங்களால ஹிருதயம் பிளவுபட்டு யுத்த பூமியில படுத்துண்டு அந்த ஸ்ரீராமனையே நினைச்சுண்டு முன் ஜென்மத்தை போலவே சரீரத்தை விட்டுட்டா. அவளே மறுபடியும் எங்கே சிசுபாலனும் தந்தவக்தரனுமாக பிறந்து விஷ்ணுவால் முடிக்கப்பட்டு மாறாத வைரத்தினால் அந்த விஷ்ணுவின் சாயுஜ்யத்தை அடைஞ்சா. நீயே இப்ப அத பார்த்த. சிசுபால தந்தவக்தர்கள் மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட மாறாத துவேஷமுடைய மன்னவர்கள் அனைவரும் புழு குளவியிடம் பயந்து அதையே நினைச்சு தானும் அந்த குளவி மாதிரியே ஆர்த்த போல துவேஷத்தினால் எப்பொழுதுமே கிருஷ்ணனை நினைச்சு முன் செஞ்ச பாபங்கள்லாம் தொலைஞ்சு போய் அவனோடு சாரூபியத்தை அடைஞ்சா. பகவானுடைய பக்தர்கள் வேறு பிரயோஜனங்களை விரும்பாத அந்த பக்தியோட மகிமையினால அவனுடைய சாரூபியத்தை அடைஞ்சது போல சிசுபாலன் முதலிய மன்னவர்களும் துவேஷத்துடன் மாறாமல் அந்த பகவானையே அவனை மட்டுமே நினைச்சுட்டு இருந்த காரணத்தினால அவனுடைய சாரூபியத்தை அடைஞ்சா. மன்னவனே, தேசிகளான சிசுபாலாதிகளுக்கு பகவானுடைய சாரூபியம் எப்படி கிடைக்க முடியும் அப்படின்னு நீ என்ன கேட்டையே, அத உனக்கு விஸ்தாரமா நான் சொன்னேன். பிராமண குலத்துக்கு வேண்டியவற்றை எல்லாம் செய்பவனும் தேவதேவனும் 3 லோகங்களையும் உள்ளே புகுந்து தரிப்பவனும் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய இந்த அவதார கதை
புண்ணியத்தை தரும். இதில் ஆதி தைத்தியர்களான ஹிரண்யாட்ச ஹிரண்யகசிப்புகளின் வதத்தை பத்தி சொல்லியிருக்கா. மகாபாகவதனான பிரகலாதனுடைய பக்தியும் ஞானமும் விரக்தியும் பத்தி இது சொல்றது. ஜகத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணனான பரம புருஷனுடைய உண்மையும் அவனுடைய குணங்கள் புண்ணிய பாப கர்மங்கள் இவற்றின் சொரூபம் மேன்மை தாழ்மையுள்ள தேவாசுரர்களின் ஸ்தானங்களுக்கு கால மகிமையால் ஏற்பட்ட பெரிய மாறுபாடுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபாக்கியானத்தில் பகவானை அடைவதற்கு உபாயமான பாகவதர்களின் தர்மமும் ஆத்மஸ்வரூபத்தை பத்தின விசாரமும் விரிவா சொல்லியிருக்கா. பகவானுடைய பராக்கிரமம் முதலிய குணங்களை பத்தி வர்ணிச்சிருக்கிறதால புண்ணியமான இந்த உபாக்கியானத்தை ஸ்ரத்தையோடு படிக்கிறவன் புண்ணிய பாப ரூபமான பாசத்திலிருந்து விடுபடுவான். சத்புருஷர்களில் சிறந்த பிரகலாதனுடைய பரிசுத்தமான பிரபாவத்தை கேட்டு சிம்ஹம் யானையை கொல்றது போல ஆதி புருஷனான பகவான் ஹிரண்ய கசுப்புவை விளையாட்டா கொன்னுட்டான். இந்த விருத்தாந்தத்தை சொல்ற இந்த உபாக்கியானத்தை மன ஊக்கத்துடன் படிக்கிறவன் கர்மங்கள்லேருந்து விடுபட்டு எந்தவித பயமும் இல்லாத வைகுண்ட லோகத்தை அடைவான். யுதிஷ்டிரா மகாராஜனே, இந்த மனுஷ்ய லோகத்துல நீங்கள் ரொம்ப பாக்கியசாலிகள். பரபிரம்மம் அப்படின்னு சொல்ற பரமபுருஷன் கிருஷ்ண ரூபியாக மானிட உருவத்தோடு உங்கள் கிரகத்துல வசிக்கிறான். உலகங்களை எல்லாம் புனிதம் செய்ய வல்ல முனிவர்கள் உங்கள் கிரகத்துக்கு தேடிண்டு வரா. ஸ்ரீகிருஷ்ணன் எங்கள் அம்மான் பிள்ளையாச்சே, அவன் எப்படி பரமபுருஷனாவான் அப்படின்னு சந்தேகப்படாதே. அந்த ஸ்ரீகிருஷ்ணன் பெரியோர்களெல்லாம் தேடுற ஞான சுரூபமான அந்த பரபிரம்மம் தான். இப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணன் உனக்கு வெறும் அம்மான் பிள்ளை மட்டும் இல்லை, பிரீத்திக்கு இடமான நண்பனும் அந்தராத்மாவும் பூஜிக்க தகுந்தவனும் ஹிதோபதேசம் செய்யும் குருவுமாக இருக்கிறான். இப்படி அவனோடு சம்பந்தமுடைய உங்கள் பாக்கியத்துக்கு ஈடு இணை உண்டா? அந்த பகவானுடைய சொரூபத்தை பிரம்மதேவன் ருத்ரன் முதலியவர்கள் கூட தெரிஞ்சுக்க முடியல. அவனை தியானத்தாலும் பக்தியினாலும் இந்திரிய ஜெயம் முதலியவைகளாலும் ஆராதிக்கிறா. யோகேஸ்வரர்களுக்கு பிரபுவான அந்த பகவான் எனக்கு அருள் புரியட்டும். மன்னவா, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் முன்பு பல மாயைகளை அறிந்த மயனால் தடுக்கப்பட்ட ருத்ரனுடைய புகழை பரவ பண்ணினான். அப்போ யுதிஷ்டன் சொல்றார், ஜகத்துக்கு பிரபுவான ருத்ரனுடைய புகழை மயன் ஏன் தடுத்தான்? அதை எப்படி கிருஷ்ணன் பரவச் செய்தான்? அதை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறார். நாரதர் சொல்றார், ருத்ரனால் உதவி செய்யப்பட்ட தேவர்கள் யுத்தத்துல அசுரர்களை ஜெயிக்க அந்த அசுரர்களோட மாயைகளை உணர்ந்த ஆச்சாரியனாகிய மயனை சரணமடைஞ்சா. சமர்த்தனான அந்த மயன் பொன் வெள்ளி இரும்பு இந்த மூன்றுகளாலும் 3 பட்டணங்களை உண்டாக்கி அதை அசுரர்களுக்கு கொடுத்தான். அந்த பட்டணங்கள் வர்றதும் போறதும் யார் கண்ணுக்குமே தெரியாது. அதிலுள்ள கருவிகள் என்னன்னு யாராலும் ஊகிச்சு கூட தெரிஞ்சுக்க முடியாது. அவை விமானங்கள் போல இருக்கும், நினைச்ச இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அசுர சேனா நாயகர்கள் அதுல இருந்துண்டு தேவர்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் அவா கிட்ட உள்ள துவேஷத்தை நினைச்சு 3 லோகத்தையும் அழிக்க தொடங்கினா. அந்த இந்திராதி தேவர்களும் ஜனங்களும் ருத்ரன் கிட்ட வணங்கி, பிரபு, அசுரர்கள் மயன் கொடுத்த 3 பட்டணங்களை தன்னுடைய இருப்பிடமா வச்சுண்டு வர்றதும் போறதுமாக மக்களுக்கு தெரியாம உங்கள் பிரஜைகளான எங்களை எல்லாம் அழிக்கிறா. தேவனே, எங்களை நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி முறையிடுறா. அந்த ருத்ரன் பயப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி தனுசுல பானத்தை தொடுத்து அதுல பாசுபதாஸ்திரத்தை அமைச்சு அந்த பட்டணங்களின் மேல பிரயோகம் பண்றார். சூரிய மண்டலத்திலேந்து கிரண சமூகங்கள் கிளம்புறது போல அந்த பானத்திலேந்து பல வகையான பானங்கள் புறப்பட்டது. அந்த பட்டணங்கள் 3ம் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போச்சு. அந்த பட்டணங்களில் இருந்த அசுரர்கள் அனைவரும் அந்த பானங்களால் அடியுண்டு மாண்டு போனா. மகா யோகியான மயன் அவா எல்லோரையும் பிழக்க வைக்க தான் உண்டாக்கின கிணத்தினுடைய ஜலத்துல கொண்டு போய் போட்டான். அவள்லாம் அந்த கணத்துல இருக்கக்கூடிய சித்தாமிரத ரசத்தினால நனைஞ்சு வஜ்ரம் போல திடமான அங்கங்களோடு மகா பலிஷ்டர்களாக அக்னிகள் மாதிரி மறுபடியும் மேலே ஏறி வந்துட்டா. அப்போ தான் நினைச்சது நடக்கலையே அப்படின்னு
மன வருத்தம் கொண்ட ருத்ரனை பார்த்து இந்த ஸ்ரீகிருஷ்ணன் அந்த சித்தாமிரத ரசத்தை அழிக்கிறதுக்கு ஒரு உபாயத்தை பண்ணினான். இந்த ஸ்ரீகிருஷ்ண ரூபியான பகவான் தான் ஒரு பசுவாக மாறினான். பிரம்மதேவனை கண்ணுக்குட்டியாக மாற்றினான். பிறகு பசு உருவத்தோடு பகவான் கன்றின் உருவம் தரித்து கொண்ட அந்த பிரம்மதேவனோடு அந்த திரிபுரத்தின் மேல ஏறி அந்த மத்தியான நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த கிணத்துல இருக்கும் சித்தாமிரத ரசத்தை எல்லாத்தையும் குடிச்சுட்டான். அந்த அமிர்தத்தை பாதுகாத்து கொண்டிருந்த அசுரர்கள் அமிர்த ரசத்தை குடிக்கும் பசுவை பார்த்து கூட பகவானுடைய மாயையால மதிமயங்கி போய் அத அவளால தடுக்க முடியல. மகா யோகியான மயன் பசு அமிர்தத்தை பருகினதை தெரிஞ்சுண்டு இது ஏதோ தெய்வ செயல் அப்படின்னு நினைச்சு வருத்தம் இல்லாம அந்த கணத்தை பாதுகாக்கிற அசுரர்களை வருத்தப்படும் போது அவளை பார்த்து தனக்காகவோ பிறருக்காகவோ ஈஸ்வரன் ஏற்படுத்தின சுகத்தையோ துக்கத்தையோ மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் உள்ள தேவன் அசுரன் மனுஷன் ஆகிய யாராலும் அது முடியாது. அதனால நீங்கள் இத பத்தி வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணினான். இந்த ஸ்ரீகிருஷ்ணன் அமிர்த ரசத்தை எல்லாம் குடிச்சு சாதுக்களை ரட்சிக்கும் திறமையாகிற தர்மம் ஞானம் வைராகியம் ஐஸ்வர்யம் தவம் வித்யை சேராதவற்றை சேர்ப்பிக்கின்ற செயல் ஆகிய தன்னோட சகல சக்தியால ருத்ரனுக்கு யுத்தத்துக்கு வேண்டிய தேர் தேர்ப்பாகன் துவஜம் குதிரை தனுசு கவச்சம் பானம் முதலிய சகல கருவிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தான். மன்னவனே, பிறகு ருத்ரன் பகவானுடைய தர்ம சக்தி மூலமாக ரதத்தில் ஏறிண்டு கவசத்தை போட்டுண்டு தனுசையும் பானத்தையும் எடுத்து கொண்டான். தனுசில் பானத்தை தொடுத்து அபிஜித் என்னும் முகூர்த்தத்துல ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தேஜசுடன் கூடிய அந்த பானத்தை பிரயோகம் பண்ணி திரிபுரத்தை எரித்து விட்டான். ஆகாசத்துல துந்துபி வாத்தியம் முழங்க தேவ முனிவ சித்த பித்ருக்கள் ஜெயகோஷத்தோடு பூமாரி பொழியரா. இப்படி திரிபுரம் எரித்த ருத்ரனை பிரம்மதேவன் உட்பட அனைவரும் புகழ அவர் தன்னோட இடமான கைலாயத்துக்கு போய் சேர்ந்தார். தன் வசமான மாயையால மனித உருவத்தை தன்னுடையதாக காட்டும் அந்த நாராயணன் உலகத்தை இந்த மாதிரி தீரச் செயல்களால் சுத்தி பண்றார் அப்படின்னு முனிவர்கள் சொல்லி இருக்கா. யுதிஷ்டிரா, உனக்கு இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்றார் அப்படின்னு இந்த 10வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 11வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.